அடிச்சு மூஞ்சிலாம் உடைக்கணும். இந்த திமுகவின் விடியாத ஆட்சியில் காவல்துறையினர் ரவுடிகளால் தாக்கப்படுவதும், கூட்டணி கட்சிகள் மற்றும் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களால் அரசு அலுவலர்கள் பாதிப்பிற்கு உள்ளாவதும் தொடர்கதையாகி வருகிறது. புவனகிரியில் அரசு அலுவலகத்தில் திமுக கூட்டணியைச் சேர்ந்த விசிக கவுன்சிலர் ஒருவர் அரசு ஊழியரை கேவலமாக பேசி உடல் ரீதியாக தாக்குதலில் ஈடுபட்ட காணொளி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் கண்டனத்தை பதிவு செய்திருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவின் அரசியல் கலாச்சாரம் இதுதானா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அரசு அலுவலர்கள் தங்கள் அலுவலகத்திலேயே தாக்கப்பட்டால் அது ஆட்சி சீர்குலைவு மட்டுமல்ல, மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசின் மீதான நம்பிக்கையின்மையை இது வெளிப்படுத்துவதாகவும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார்.